இது காங்கேயம் காளைங்க. மொத்தமாவே காளமாட்டுக்கெல்லாம் முதல்ல பேச தெரிஞ்சுதாம்மா. இப்போ தான் பேச்சு வந்து கடவுள் வந்து புடுங்கிக்கிட்டாராம்மா. இது ஒரு ஸ்டோரியா நேத்து வந்து கேள்விப்பட்டேன். இது நிஜமா பொய்யோ அப்படிங்கிறது தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. சரி அத ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது நேத்து நார்மலா பேசிட்டு இருக்கையில பெரியப்பா சொன்னாங்க. ஸோ அத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். என்னன்னா அந்த காலத்துல உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து காளை தானே வச்சிருந்தாங்க. உழவு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பெரிய வயல். அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வயலில் உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உழவு ஓட்டக்கூடிய விவசாயிக்கு வந்து 2 மனைவி. ரைட் சைடு ஒரு மனைவி நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடு ஒரு மனைவி நிற்கிறாங்க. என்ன சாப்பாட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு இருந்து அந்த சைடு வந்து உழவு ஓட்டிகிட்டு போகையில் ஒரு கவளம், அதாவது ஒரு கை ஃபுல்லாக ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாங்க விவசாயிக்கு. அந்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மென்னுக்கிட்டே இந்த சைடு வந்தாருன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய மனைவி ஊட்டி விட்றாங்க. இப்படியே அந்த சைடு இந்த சைடும் உழவு ஓட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இது வந்து மாடு கவனிச்சிட்ருக்குது. மாட்டுக்கு பேச தெரியுங்க. மாடு கவனிச்சிட்ருக்குது. முதல் தாரத்திட்ட மனைவிட்டு போனோடனே வந்து மாடு வந்து சிரிச்சிருக்கு. சிரிச்சோடனேயுமே இவங்களுக்கு என்னடா மாடு எதுக்கடா சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பக்கத்தில் ஓடிட்டு காலை பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. எதுக்கு சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி இன்றைக்கி தான் வந்து அவனை ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற கொடுலாம். அதாவது அந்த சைடு இந்த சைடு சாப்பாடு விட்றீங்களே, அந்த சாப்பிட்ற நேரமாவது உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் சரி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், எனக்கும் சரி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அது கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு வந்து அவர் இருக்க மாட்டேன், உன் வீட்டுக்காரர் இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து கேட்டிருக்குது. என்ன சொல்கிற கடவுளே, எப்படி சொல்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டோட காலை பிடிச்சிட்டு அழுதுருக்குறாங்க. என்ன பண்ணுறது, அதுக்கு நீயே ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை காலை பிடிச்சிட்டு அழுதுங்காட்டி அந்த மாடு வந்து, சரி நான் சொல்கிறத கேளு, உன் கணவன் வந்து எமங்கிட்டேருந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. மாடு வந்து சொல்கிறக்கு ஆரம்பிக்குது. என்னை குளிப்பாட்டி என் 4 காலுக்கும் கொம்புக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு புதுசாக ஒரு மணி ஒன்று வாங்கிட்டு வந்து என் கழுத்தில் கட்டிடுங்க. கட்டிட்டு கொல்லப்புறமே என்னை கட்டி வச்சிரு. வீட்டுக்குள்ளே போய் 2 பேரும் ஒரு புதுசாக வெங்கல பாத்திரம் எடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வெங்கல தட்டாக இருந்தாலும் சரி, நல்லா சுத்தமாக கழுவிட்டு சுத்தமான பசும்பாலை ஊற்றி ஒரு கூடை ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்து அந்த 2 மனைவியிட்டையும் சொல்லுது. இது 2 மனைவிகளும் நாம் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கணவரை காப்பாற்ற முடியும். அதனால் நம்ம 2 பேரும் இதை ஒத்துமையாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. மாடு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுதுன்னா, யமதர்மன் வந்தாருன்னா நான் மணி ஆட்டுவேன், அந்த டைமில் நீ வந்து இந்த கூடை எடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லுது. சரி நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வந்து யமதர்மன் வருவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணி ஆட்டுது. மாடு வந்து பின்வாசல் வழியாக வந்து யமதர்மன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டிருக்கிற கழுத்து ஆட்டங்காட்டி அந்த மணி அசையுது. எப்பவுமே யமதர்மன் வந்து பின்வாசல் வழியாக தான் வருவார். ஆட்டினோடனேயும் வந்து இவங்க 2 பேர் ஓடி போய் அந்த கூடையை வந்து எடுத்து விட்டுறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுட்டாங்க. யமதர்மன் வர்றாரு. அந்த உழவன் அதை விவசாயம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பால் வந்து கண்ணுக்கு தட்டுப்படுது. அதை போய் குடிச்சிட்றாரு. குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறாரு. நாம் எப்படி உயிர் எடுக்க முடியும், உயிர் எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. இவங்க 2 பேர் ஓடி மாட்டுக்கிட்ட கட்டிட்டு அழுகிறாங்க. நீ சொல்கிற மாதிரியே செஞ்சுட்ட, யமதர்மன் வந்துட்டு எங்கள் கணவரோடைய உயிரை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுகிறாங்க. யமதர்மன் சரி மேலே போயிட்டாரு. மேலே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களும் சரி இந்திரனும் சரி, ஏன் உயிரெடுக்க போனேல அந்த வேலையை செய்யாமல் நீ எப்படி இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யமதர்மன்கிட்ட கேட்காட்டி யமதர்மன் சொல்கிறாரு, இல்லை பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுல்ல, நான் அந்த வீட்டில் பால் குடிச்சிட்டு அது வெங்கல பாத்திரத்தில் சுத்தமான பாலை குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், அவங்க வீட்டுக்கு நான் எப்படி பாதகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் கேட்குறாரு. நீ சொல்கிறது சரிதான் யமதர்மன், ஆனால் நம்ம கடமையை நாம் செய்யணுமில்ல, நம்ம கடமையிலேருந்து தவறக்கூடாதுல்ல அப்படின்னு கடவுள்களெல்லாம் வந்து யமனை பார்த்து கேட்க, யமதர்மன் என்ன சொல்கிறாருன்னா, பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு அது நம்ம கடமை தானே அப்படின்னு சொன்னதும், சரி நீ சொல்கிறது சரிதான், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு யமதர்மன் மேலே இருக்கக்கூடிய மேலுலக கடவுள்கள் எல்லாரும் ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. சரி இதுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது என்ன
என்ன அப்படின்னா, அந்த மாடு வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா விவசாயிகளும் சரி மனிதனுக்கு ஈக்குவலாக மாட்டை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. மனிதனுக்கு என்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே செய்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்துட்டா என்னென்ன சடங்குகள் செய்கிறாங்களோ அதெல்லாம் மாடுகளுக்கும் செய்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டா கூட வீட்டில் போய் எல்லோரும் எப்படி இறந்துட்டான்னு விசாரிக்க போகிறாங்களோ, இலவு காங்க போகிறாங்களோ, அதே மாதிரி தான் மாடு இறந்துட்டாலும் இன்னும் மாட்டுக்கு வந்து போய் இலவு காங்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த மாடு பேசங்காட்டி தானே இத்தனை பிரச்சனையும் வந்திருக்குது. மாடு பேசும் திறனை வந்து நாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதிலிருந்து மாடு வந்து பேசும் திறனை வந்து எடுத்துடுறாங்க. மாடு பேசங்காட்டி தானே எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிடுது, உயிரினங்கள் வந்து நம்மளால் உயிரை எடுக்க முடியல, அதனால் மாட்டுக்கு பேசும் திறன் மட்டும் இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு உண்டான இயல்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம்னு சொல்லலாம், இது வரமுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து மாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஒவ்வொரு காலத்துலேயுமே ஒரு பழமொழி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொன்றுலேயும் ஒரு மீனிங்கோடு தான் செஞ்சுருக்கிறாங்க. பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் உண்மையாலுமே தெளிவாகுது. நாம் ஒருத்தர் வீட்டில் போய் பால் குடிச்சிட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த யமதர்மன் கூட நினைக்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் இது நடக்குதா அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க. உண்மையாலுமே மக்களுக்கு மக்கள் அடிச்சுக்கிறோம். மாட்டுக்கு உண்டானது யமனுக்கு உண்டான அறிவு கூட வந்து இப்போ மனிதருக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மையாகவே இது தெரியுது.